திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்து பார்த்துலாமா? 1 கிலோ பாஸ்மதி ரைஸு, 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அரிசி வந்து நம்ம செய்யும்போது ஊற வச்சா போதும். சிக்கன் கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி டபரா போட்டுக்கலாம். காலத்தில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், கருப்பு ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு. அதேமாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடரும் எடுத்துக்கலாம் பிரியாணிக்கு. 1/2 கிலோ வெங்காயம், 10 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சாம்பார் வெங்காயம் 150, அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 10 வறுத்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 1/4 கிலோ, அதையும் போட்டு வதக்கிக்கலாம். புதினா ஒரு கட்டு, அதையும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டு அரைச்சி போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் அரைக்கிறோம். அப்படி உங்களுக்கு வேணான்னா பவுட்ரு போட்டுக்கோங்க, சில்லி பவுடர். இப்போ தேவையான உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். மசாலாக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க, நிறைய போடக்கூடாது. 100 கிராம் தயிர், இஞ்சி பூண்டும் 25 கிராம் சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா போட்டுக்கிறேன் 3 ஸ்பூன். நிறைய போடக்கூடாது, நிறைய போட்டால் கசக்கும். இப்போ சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி வந்து ஒரு பக்கம் நல்லா காஞ்சிட்ருக்கு. நம்ம அரிசிலே வந்து ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் தண்ணி. மொத்தம் வந்து ஒரு 6 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து ஊற்றிக்கிட்டேன். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கலரி மூடி வச்சிடலாம். அப்படியே கொதிக்கிட்டோம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாதி வேக்காடு வந்திருக்கு. அப்படியே கலர் விட்டுடலாம். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ கலர் விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் நல்லா வெந்திருக்கு. செம்ம டேஸ்டியான திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.